வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் பரவாயில்ல, கடையில் வாங்கிற கொழுக்கட்டை மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இது கூட சும்மா கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது கூட நல்ல சூடான தண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். அந்த நெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா ஒட்டாமல் மாவு நல்லா நமக்கு உருட்டுறதுக்கு அழகாக வரும். அதுக்காக கொஞ்சோண்டு நெய். நல்லா தண்ணி சூடாக இருக்கணும், அப்போ தான் அந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு பதத்துக்கு வந்துருச்சு. சாஃப்டாக ஓரளவுக்கு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டியாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக மாவை கிள்ளி எடுத்து ஒரு விரலை வச்சு இந்த அளவுக்கு, அவ்வளோதான், அப்படியே போட்டுறணும். ஈஸியாக வெந்துடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே எல்லோரும் உருட்டிக்கலாம். அழகான குட்டி குட்டி கொழுக்கட்டைகளாக உருட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ இதை பாலில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் போட்டவுடனே 1 நிமிஷம் கழித்து திருப்பி கொஞ்சத்தை ஆட் பண்ணணும். அந்த மாதிரியே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கக்கூடாது, பரவலாக எல்லா பக்கமும் போடணும். 1 நிமிஷம் அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படியே இந்த சூடில் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுத்த செட்டு கொழுக்கட்டையை சேர்த்துக்கணும். இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அடுத்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டைகள். அப்படியே இருக்கணும். 1 நிமிஷம் கழித்து மீதியையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு சாஸ் பேன் வச்சுக்கிட்டு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நமக்கு இனிப்போட அளவை பொறுத்து வெல்லம் கூட குறைய போட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் போட்டு நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் கொதித்து வெந்துருச்சு. நம்மளோட கொழுக்கட்டைகள் ஃபுல்லாக அழகாக பாலில் சூப்பராக வெந்திருக்கு. பால் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த டைமில் நல்ல பெரிய தேங்காயில் 1/2 முடி அளவுக்கு தேங்காய் பால், நல்லா கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். அப்போ இந்த தேங்காய் பால் வாசத்தோட இந்த பால் கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படியே மெதுவாக கலந்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெள்ளைப்பாகு தயாராக இருக்குது. அதை வடிகட்டி நம்ம அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட கொழுக்கட்டைகள்லாம் அழகாக குட்டி குட்டியாக அந்த வெள்ளைப்பாகில் செம்மையாக இருக்குது. பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அமர்த்திட்டு அப்படியே ஒரு பவுலில் சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.